வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். டிஎன்பிஎஸ்சி மூலம் மின்சாரத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட 383 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் மேடையிலிருந்து இறங்கி சென்று கர்ப்பிணிக்கு பணி ஆணை வழங்கிய முதல்வர் விஜய். கீழே இறங்கி சென்று அட்சயலட்சுமி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இவருக்கு இன்னும் 3 நாட்களில் பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு 28ஆம் தேதி பிரசவ தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் பணி நியமன ஆணையை பெற வருகை தந்திருக்கிறார். நாளை இந்த உலகிற்கு வருகை தரும் புத்தம் புது உயிரின் பாதுகாப்பிற்கும் நம் தமிழ்நாடு அரசு துணை நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அட்சயலட்சுமி அவர்களின் கனவுகளை நனவாக்கும் விதமாக பணி நியமன ஆணையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் விஜய் மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர். மின்சாரத்துறையில் 15,000 பணியிடங்களை நிரப்ப அரை மணி நேரத்தில் முதலமைச்சர் விஜய் ஒப்புதல். மின்சாரத்துறையில் 70,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் விரைவில் நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். அதுல 15,000 இந்த வருடத்தில் ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு சொன்னோம். உடனடியாக அரை மணி நேரத்தில் 15,000 பேரை ஃபில் பண்றதுக்கான அப்ரூவல் முத இந்த துறைக்கு இப்பொழுதுதான் கொடுக்கப்பட்டது. மின்சாரத்துறை கடந்த 25 ஆண்டுகளில் எந்த அளவிற்கு சீரழிக்க முடியுமோ அந்த அளவிற்கு சீரழிந்து கிடப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. இப்ப தூக்கி நிறுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது, இப்ப விட்டா இனிமே முடியாது எனவும் பேச்சு. சீரழிக்க முடியுமோ அவ்வளவு அளவுக்கு கடந்த 25 வருஷத்துக்கு மேல சீரழிந்து கிடைக்கும் இந்த துறையை இப்ப தூக்கி நிமித்துறதுக்கான நேரம் வந்துவிட்டது. ஏன்னா இப்ப விட்டோம்னா இந்த துறை இதுக்கப்புறம் சீரமைக்கவே முடியாது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சிறப்பு தரிசன டிக்கெட் விலை உயர்த்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அமைச்சர் ரமேஷ் மறுப்பு. டிக்கெட் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்டதாக விளக்கம். கட்டணம் உயர்த்தவே இல்லையே, கட்டணத்தெல்லாம் உயர்த்தவில்லை. அங்கே எந்த கட்டணத்தையும் உயர்த்தலை. அங்கே 20க்கும் மேற்பட்ட சேவைகள் இருக்குது. அந்த 20க்கும் மேற்பட்ட சேவைகள் அதே கட்டணத்தில் நீடிக்குது. நிர்வாக ரீதியாக சில முறைகேடுகள் அங்கே இருந்தது நமக்கு தெரிய வந்துச்சு. அதற்காக இப்படி ஒரு கட்டண உயர்வை ஏற்கனவே அதிகாரிகள் பரிசீலித்து வச்சிருந்து அதற்கான பொதுமக்களுடைய கருத்து கேட்பு, புரியுதுங்களா, பொதுமக்களிடையே கருத்து கேட்கக்கூடிய அந்த கருத்தை தான் கேட்டுருக்காங்களே தவிர்த்து விலையெல்லாம் உயர்த்தலை. நிறைய இடங்களில் விலை உயர்த்தப்பட்டுச்சுன்ற தவறான தகவல் பரப்பப்பட்டிருக்குது. பொதுமக்கள்கிட்ட கருத்து தான் கேட்டுருக்காங்க. பொதுமக்கள் கருத்தில் இந்த உயர்த்த வேண்டாம்னு சொன்னாங்கன்னா நாங்கள் உயர்த்த போகிறது கிடையாது. பொதுமக்களுடைய கருத்தை தாண்டி இந்த அரசாங்கம் எந்த விதமான முடிவும் எடுக்காது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படி தான் இந்த அரசாங்கம் நடக்கும். மூன்று மாதங்களுக்கு பிறகு மேயர் பிரியா தலைமையில் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் கூடியது. காங்கிரஸ் கட்சியின் மாமன்ற உறுப்பினர்களுக்கு தனி இருக்கை ஒதுக்கீடு. சென்னை மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே மோதல். மற்ற தலைவர்களை புகழ்ந்து பேசுவதற்காக இங்கு வரவில்லை என அதிமுக கவுன்சிலர் பேசியதற்கு திமுக கவுன்சிலர்கள் பேப்பரை கிழித்து போட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
தாவிகவிற்கு வாக்களித்த மக்கள் ஏன் வாக்களித்தோம் என வருத்தப்படுவதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா விமர்சனம். சென்னையில் மின்வெட்டால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா குற்றச்சாட்டு. மறைந்த கவியரசு கண்ணதாசனின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாட்டம். சென்னை தியாகராய நகரில் கண்ணதாசன் உருவ புகைப்படத்திற்கு அமைச்சர்கள் என் ஆனந்த், மரிய வில்சன், சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை. கடந்த 2 ஆண்டுகளாக பாமகவில் உட்கட்சி பூசல் நிலவி வந்த நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுடன் அன்புமணி சந்திப்பு. தைலாபுரத்திற்கு சென்ற அன்புமணி, சௌமியா ஆகியோருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு. சார் நீங்கள் சைடில் வாங்க சார். சார் என்எல்சியின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவை திரும்பப் பெற வேண்டும். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கடிதம். இந்தியாவின் முன்னணி வாகன நிறுவனமான பஜாஜ் ஆட்டோ தனது எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியை விரிவுபடுத்த தமிழகத்தில் திட்டம். தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் பஜாஜ் ஆட்டோவின் புதிய ஈவி தொழிற்சாலையை ஈர்க்க முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் கீர்த்தனா தகவல். திமுக ஆட்சியில் 500 மின்சார பஸ் கொள்முதல் செய்வதற்காக வெளியிடப்பட்ட டெண்டரை தாவேக அரசு ரத்து செய்தது. நிதி இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் டெண்டர் இருப்பதால் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல். புதிய பேருந்து தொடக்க விழாவிற்காக சென்னைக்கு 300 பேருந்துகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் விழா எப்போது என்று தெரியாததால் பேருந்து ஊழியர்கள் அவதி. சென்னை கோயம்பேடு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்ட நிலையில் படுத்துறங்கி பொழுதை கழிக்கும் ஊழியர்கள். அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் புதிய படத்தின் பெயர் தர்மன் என சூட்டப்பட்டது. மருத்துவர் உடையில் ரஜினிகாந்த் இருக்கும் படத்தின் முதல் தோற்றத்தை வெளியிட்டது படக்குழு. நம்மை பிடிக்காதவர்களுக்கு நாம் எது செய்தாலும் பிடிக்காது, பிடித்தவர்களுக்கு என்ன செய்தாலும் பிடிக்கும் என நினைப்பது முட்டாள்தனம். பேச வேண்டும் என அழைத்தாலேயே பயமாக உள்ளது, நான் பேசினாலேயே பிரச்சனைதான் என நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. லாஸ்ட் வரும்போது இந்த பேச அழைக்கிறோம் சொன்னாலே ஒரு தேக்கமாக இருக்கு. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும் நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையாக இருக்கணும். நாங்கள் இருவரும் மீண்டும் ஒரே படத்தில் இணைய வேண்டும் என்கிற எண்ணம் இப்போதல்ல, 40 வருடங்களுக்கு முன்பே திட்டமிட்டதாக தர்மன் பட விழாவில் கமல்ஹாசன் பேச்சு. நல்ல கதையை தேடி இதனால் வரை காத்திருந்த நிலையில் தற்பொழுது இணைந்திருப்பதாக நிகழ்ச்சி. பேச்செல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் எடுத்த முடிவு என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒரு படம் பண்ணோம். ஒன்று அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம், இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆமாம், அதுக்கு நல்ல கதை. அந்த ஃப்ளைட்லேயே பேசிக்கிட்டு போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். 40 வருஷம் கடந்துருச்சு. வந்து திறந்து வைங்கன்னு. அப்போ இந்த மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு நாங்கள் பேசினோம், எப்போ பண்ணுறோம் நம்ம, எப்போ வேணால் பண்ணலான்னு. கதை கிடைக்கிற வரல தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போ 2 படம் பண்ணுறோம். இது ஒன்று, இன்னொன்றும் பண்ணுறோம்.
தர்மம் திரைப்படம் ₹5 டாக்டரின் கதையல்ல, இது குடும்ப கதையம்சம் த்ரில்லர் கதைக்களத்துடன் உருவாகி வருகிறது. படையப்பா, வேட்டையாடு விளையாடு ஆகிய படங்களின் கலவையாக தர்மன் படம் இருக்கும் என நிகழ்ச்சியில் பேச்சு. சின்ன இது மட்டும் கிளியர் பண்ணிக்கிறோம். இது அந்த டாக்டர் ₹5 டாக்டர் அப்படின்ற அந்த சின்ன இது போயிட்டு இருக்கு, அவரோட லைஃப் ஸ்டோரி அதெல்லாம் இல்லைங்க. இது வந்துட்டு டாக்டர் ஸ்வாகோடைய ஒரு தர்மன்ற டெட்லி டாக்டருடைய ஸ்வாகான ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபேமிலி பாங்கான ஒரு த்ரில்லர் இது இருக்கிற கதை. அண்ட் நமக்கு பிடிச்ச படம் படையப்பா. நமக்கு கமல் சார் படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் வேட்டையாடு விளையாடு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். நடிகர் ரவிமோகன் வீட்டில் ₹10 லட்சம் மதிப்பிலான வைர நெக்லஸ், 3 லட்சம் ரொக்கம் திருட்டு என புகார். வீட்டில் பணிபுரியும் ஊழியர்கள் திருடியதாக நடிகர் ரவிமோகனின் மேலாளர் புகார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் நடிகை த்ரிஷா படத்தை வைக்க வேண்டும் என சுயேச்சை கவுன்சிலர் வாக்குவாதம். கருணாநிதி, மு.க.ஸ்டாலின் படத்தை வைக்க வேண்டும் என திமுகவினரும், இபிஎஸ் படத்தை வைக்க வேண்டும் என அதிமுகவினரும் போர்க்கொடி உயர்த்திய நிலையில் த்ரிஷா போட்டோவை ஏன் மாற்றக்கூடாது என வாக்குவாதம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதிகளில் சாலைகளில் ஜாலியாக சுற்றித் திரியும் கரடிகளால் பொதுமக்கள் அச்சம். வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்குமாறு பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மின் கசிவு காரணமாக தீப்பெட்டி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 3 மணி நேரத்திற்கு மேலாக தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் ₹1 கோடி மேலான பொருட்கள் எரிந்து சேதம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மின் நிலையத்தில் தீ விபத்து. 5 மணி நேரத்திற்கும் மேலாக மின் விநியோகம் தடைப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. கடலூர் மாவட்டம் கருணாநகர நல்லூர் கிராமத்தின் தேவன் ஏரியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ராட்சத முதலை. பொதுமக்களின் புகாரின் பேரில் 10 அடி நீளமுள்ள முதலையை பிடித்து வேறொரு ஏரியில் விடுவித்த வனத்துறையினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து 3வது நாளாக ரசாயன நுரை கலந்து வருவதால் பொதுமக்கள் அவதி. ஆற்றில் தேங்கும் நுரைகள் பனிப்பாறைகள் போல காட்சியளித்து விவசாய நிலங்களில் விழுவதால் விவசாயிகள் வேதனை. தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட ₹6 கோடி மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட கேரள பயணியை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. துபாயிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 53 லட்சம் மதிப்புடைய 414 கிராம் தங்கப்பசை பறிமுதல். சென்னை விமான நிலைய ஊழியரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வருவது அவரது தனிப்பட்ட விருப்பம் என KPY பாலா கருத்து. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தாலும் சத்தியமாக அரசியலுக்கு வரமாட்டேன் என்றும் ஆணையிட்டு பேச்சு.
நீங்க நிறைய தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு அண்ணே நான் ஸ்டேட்மெண்டா கூட எழுதி கூட தரேனே. அது அவ்வளவு பெரிய ஆளுங்க அந்த அளவுக்கு தகுதி கிடையாது. சத்தியமா சொல்றேன், கடைசி வரைக்கும் உயிருள்ள வரைக்கும் நான் என்ன சம்பாதிக்கணும் அதுல மக்களுக்கு தொண்டு மட்டுமே செய்யறதை தவிர்த்து வேற எதுவுமே நான் செய்ய மாட்டேன். எதுவும் தெரியாதுன்னா இது என்னோட ஸ்டேட்மெண்ட். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. விரைவில் மத்திய அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தகவல். மும்பையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. மும்பையின் பல்வேறு ரயில் நிலையங்களில் தண்டவாளங்களை சூழ்ந்துள்ள மழைநீர். ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் காலையில் பணிக்கு செல்வோர் கடும் சிரமம். மும்பையில் 24 மணி நேரமாக கனமழை பெய்து வரும் நிலையில் இன்றும் சிவப்பு எச்சரிக்கை. மும்பை, பால்கர் மாவட்டங்களில் இன்றும் அதிதீவிர கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.